இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தற்போது தமிழக அரசு அன்பு கரங்கள் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பெற்றோரை இழந்து உறவினர்கள் ஆதரவில் வாழும் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பிற வாழ்வாதார தேவைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றிய முழு விவரங்களை இது சம்பந்தமான வெளியான செய்திக்குறிப்பில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தமாக செய்தி அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகிவிட்டது. 30/7/2025 இது சம்மந்தமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெற்றோரை இழந்து உறவினர்கள் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இருந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகள் அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தில் பயன்பெறலாம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் பெற்றோரை இழந்த உறவினர்கள் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இருந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகள் அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தில் பயன்பெறலாம். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ளதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களில் தங்கள் 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் குழந்தைகள் வளர்ந்து வருவதை அறிந்து இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அவர்களது பள்ளிப்படிப்பு வரை இடைநிற்றலின்றி அவர்கள் கல்வியை தொடர 18 வயது வரை மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பள்ளிப்படிப்பு முடித்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்தார்கள். இது அறிவிப்புக்கிணங்க 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இருந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவர்களின் 18 வயது வரையிலான மாதாந்திர உதவித்தொகை அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவற்ற குழந்தைகள், பெற்றோரால் ஒருவர் இருந்து மற்றொரு பெற்றோர் குழந்தைகளை கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் இருந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளி பிசிக்கலி ஆர் மென்டலி சேலஞ்ச்டு இருந்தால், பெற்றோரில் ஒருவர் இருந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் மற்றும் பெற்றோரில் ஒருவர் இருந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வந்தால் இது போன்ற ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். இவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையின் நகல், குழந்தையின் ஆதார் அட்டையின் நகல், குழந்தையின் வயது சான்று, இதற்கு பிறப்பு சான்று பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா கல்வி மாற்று சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் ஆகிய ஆவணங்களுடன் அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெற சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.